ஆரஞ்சு மண்டையா, ஆரஞ்சு மண்டையா, காஃபி கொண்டு வா. ஆரஞ்சு மண்டையா, காஃபி எங்க? என்ன இவன் புருஷன் ஒரு பெட் காஃபி கூட கொடுக்க மாட்டுக்கான். சி எங்க போனா? அட அவன் பைக்கை காணும். அட பாவி 10 மணிக்கே வேலைக்கு போயிட்டானா? பொறுப்பே இல்லாத புருஷனா இருக்கான். ஒய்ஃபுக்கு காஃபி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகணும்னு கூட தெரியல. சி இப்படி இருக்கானே. என்ன புது பொண்ணு ஒரு படியா வந்து நிக்க? சும்மா இருங்க கீதா ஆண்டி, நானே கடுப்புல இருக்கேன். என்னட்டி என்னட்டி நேற்று தானட்டி கல்யாணம் ஆச்சு? என்னாச்சுட்டி? பாருங்க கீதா ஆண்டி, காஃபி கூட கொடுக்காம ஓடிட்டான். காலையில எந்திரிச்சு தெரு தெருவா திரியிறேன். அட கடவுளே, புதுசா கல்யாணம் பொண்டாட்டிக்கு காஃபி கூட கொடுக்காம போயிட்டான். என்னட்டி இப்படி போய் விழுந்துட்டிய? என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏட்டி என் புருஷன் நெட்டக்கால இருக்கான் பத்தியாட்டி, ஆரம்பத்திலேயே விட்டுட்டான்ட்டி. என்ன போட்டு பாடா படுத்துவான். நீ முதலையும் புருஷனை கையில போட்டு வச்சிரு. காப்பியை கொண்டா, அப்புறம் டீயை கொண்டா, சோத்தை கொண்டான்னு தட்டு வந்துடணும் பார்த்துக்கோங்க கைக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை வேலைக்காரியா ஆக்கி விட்டுருவானட்டி. இவைய மாமியார் ஒரு பொம்பளை வந்திருக்க பிறகு கிளடி என்ன பாடு. ஐயோ எனக்கு ஒரு மாமியார் இருக்குல்ல, அது ஊர்ல இருந்து வருமே. வந்து உடனே சாணியெல்லாம் விட போது பாரு. சீ அது நாத்தம். நல்லா தாலியெல்லாம் பெருசா போட்டிருக்கிய நயன்தாராக்கா மாதிரி. ஏட்டி நம்ம ஊர்ல நாதனட்டி நயன்தாரா, நீ எப்படி நயன்தாரா மாதிரி தாலி போட்டு தெரியுத? சும்மா ஏதாவது உளராதீங்க. காஃபி குடிக்காம தலைவலிக்கு போங்க, நான் போறேன். நல்லா கேட்டுக்க, புருஷனை ஒரு அடிமை மாதிரி வைக்கலன்னா அடுத்து நீ அடிமையாக ஆயிடுவ. பார்த்துக்கோ. கல்யாணம் ஆன 2வது நாள் நான் சொல்லித்தரேன். இந்த கீதா ஆண்டி பேச்சை நீ கேட்டினா உன் வாழ்க்கை நல்ல வெளிச்சமா இருக்கும். இல்லைன்னா இந்த வானம் எப்படி இருந்துகிட்டு இருக்கு பாரு, இதே மாதிரி 2 பேரும். ஐயோ இன்னைக்கு மழை வருமா? வானம் ரொம்ப இருட்டா இருக்கு. ஆரஞ்சு மண்டையனா இப்பமே ஆரஞ்சு பழம் புளிகிற மாதிரி புளிஞ்சு கையில வச்சுக்க. இல்லைன்னா உன் வாழ்க்கை இந்த வானம் மாதிரி 2 பேரும். என்ன 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 சாத்தா வேதம் ஓதிக்கிட்டு இருக்கு. இவ வந்துட்டாளா? சரிம்மா ஏஞ்சல் நான் கிளம்புதேன். என்னைய கண்ட உடனே ஓடுவா. அப்ப ஏதோ தப்பா பேசியிருக்கான்னு அர்த்தம். போட்டி போட்டி புண்ணாக்கு மண்டச்சு. இரு உன் மாமியாட்ட 4 பின்னு எக்ஸ்ட்ரா போட்டு விடுதேன். நல்ல உன் இடுப்புலயே மிதிக்கும். ஆமா இப்ப மட்டும் அந்த கலடியை நான் விட்டா வச்சிருக்கா. போட்டி போட்டி போட்டி. ஏட்டு என்ன காலையிலே அரைகுறை துணியோட இங்க தாலியோட நின்றுகிட்டு இருக்க? என்ன 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 வேணும்? என்ன என்ன ஏஞ்சல் பிள்ளை காலையிலே வெளியே நின்றுகிட்டு இருக்க? சோறுகை எதுவும் ஆக்கலையா? பங்கஜா ஆண்டி இந்த ஆரஞ்சு மண்டையும் சரியில்லை. காலையில ஒரு காஃபி கூட கொடுக்காம எங்கேயோ ஓடிட்டான். ஐயா எனக்கெல்லாம் பாபு பெட் காபி கொடுப்பாரு, பெட்டு சோறு கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. ஆமா உன்னை மாதிரி அவளையும் கலதை பரட்டு. உன் புருஷ மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? அவன் வேலைக்கு போக வேண்டாம் மாட்டி ஆரஞ்சு மண்டையே. எப்படி ஏஞ்சலுக்கு பாரு, நீ தான் அவனுக்கு சோறாக்கி காப்பியாக்கி எல்லாம் கொடுக்கணும் பார்த்துக்கோ. காலையில அவன் எந்திரிக்க முன்னாடி நீ எந்திரிச்சு காப்பி போட்டு அவனுக்கு கொடுத்து அவனை வேலைக்கு அனுப்பிட்டு சோறு தறியாக்கி வை. அப்படித்தானே எல்லாரும் செய்தாவோ. அப்புறம் அவன் பெட் காப்பி கொடுக்கல, கட்டில் காப்பி கொடுக்கலாங்க. எனக்கு பழக்கம் இல்ல ஆண்டி. பழக்கம் இல்லைங்களா பிள்ளை, ஒரு வருஷத்துக்கு அவன் கொடுத்தா கூட போதுமே. ஓஹோ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பெட் காப்பி பெட்டு சோறெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவன் வேலைக்கும் போனோன்னே. சரி நம்ம பொண்டாட்டிகளுக்கு தானே செய்யறான். ஏட்டி இவ கூட சேராத கீதா கூடயும் சேராத நீ உருப்படவே மாட்டா. உன் வாழ்க்கை வான மாதிரி 2 பேரும். ஐயோ கல்யாணம் ஆனா அடுத்த நாள் எல்லாரும் 2 பேரும் குருண்டு பேருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. ஏப்ல பேசாம இரு போ. யூடியூபை எடு, காபி எப்படி போடுறதுன்னு பாரு. ஒரு காபியை போட்டு வை, அவனுக்கு போனடி வந்து குடிச்சிட்டு போவான். அடுத்து ஒரு சோறு எப்படி போங்க, குழம்பு எப்படி போங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கத்துக்க. ஆமா அவனே பாவம் உனக்காக தானே கல்யாணம் முடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் இடிபாடுபட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒழுங்கா சொல்லி பேச்சு கட்டு நட. இந்த கீதா பேச்சு இந்த நெட்டொலி வச்சு காக்காத. ஐயோ வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆண்டி. ஒரு ஆள் போட்டுக்கிடுமா சர்வெண்ட்? உன் புருஷனே எங்க சர்வெண்ட் வேலை தான் பார்க்கான். அவனே அங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இடிபாடுபட்டுக்கிட்டு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. இல்ல உங்களுக்கு சர்வெண்ட் வேணுமாக்க? சர்வெண்டோ பொன்வண்டோ புருஷனை நல்ல வேலை செய்ய வச்சு கட்டி பார்த்துக்க. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது பார்த்துக்க. என் நெட்டவெளி அந்த பிள்ளைய கெடுக்காத. பாபு மாதிரி எல்லாத்துக்கும் இழிச்சவாய் மாட்டாவோ சரியா? எங்க சைடு கேப்ல எங்க பாபுவை வந்து இழிச்ச வாயன்ட்டியல. ஏஞ்சல் வா இன்னைக்கு வீட்டுக்கு போய் இன்னைக்கு பூரா நீ எல்லா வேலையும் செய்யணும் பார்த்துக்க. ஆமா இல்லைன்னா ஆரஞ்சு மண்டையும் ஓடிடுவான். நல்ல குடும்ப பொம்பளையா இரு சரியா? மனது துணியெல்லாம் மாத்திட்டு எப்பவும் போடுவிய மஞ்சள் சட்டி பச்சை ட்ரெஸ்ஸையும் போடு. ஆமா அந்த மஞ்சள் சட்டிக்கு இந்த துணி எவ்வளவோ பரவாயில்ல. சேலைகளை கட்டுட்டி என்ன எல்லாரும் இப்படியே மண்டையை கழுவுறீங்க? சரி நான் முதல்ல காஃபி போட்டு அவனுக்கு ஃபோன் பண்றேன். ஒரு 2 ஹவர்ஸ்ல காஃபி போட்டுருவேன். அடியாத்தி காஃபி போட 2 மணி நேரமா? செத்தான் ஆரஞ்சு மண்டையன். ஏமா நீ தான் பொண்ணாமா தனியா வந்திருக்க? மேட்ரிமோனியில் உங்கள் பையனுடைய பயோடேட்டா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதனால நானே பழம் தாம்பளம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ சரி சரி அந்த அளவுக்கு இப்ப நாடு டெவலப் ஆயிட்டா. சரி உன் பேர் என்னம்மா? என் பேரு சுப்பாத்தா. அருமையான பேரு, எங்க பாட்டி பேரு. எனக்கு என்ன அப்படி கூப்பிட்டா சுத்தமா பிடிக்காது. சுபி சுபின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஏன் பட்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? நம்ம மருமவளை போய் கூட்டு வரலாம்லாட்டி. சத்தம் கட்டாம இருக்கா எனக்கு தெரியும். இவன் ஒரு பாட்டு படி. ராதை மனதில் என்ன ரகசியமோ கன்றெண்டும் தந்தி அடிக்க கனாவா கண்டுபிடிக்க. இவன் பாலத்து மேலலாம் ஏறி ஏறி மிதிக்கா. என்ன காணாம போயிட்ட? ராதை மனதில் என்ன ரகசியமோ
கண் ரெண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க. தண்ணி கொடுத்த மண்டலாம் வச்சு வித்த காட்டுதால நல்ல வித்தக்காரியா இருப்பா. சூப்பரா ஆடுது இந்த அக்கா. என்ன நடக்குங்க? பாவம் வித்த காட்டுற பிள்ளை போல இங்க வந்து ஆடிட்டு இருக்கு. அம்மா ஏதாவது காசு கொடுக்க கூப்பிட்டு இருப்பாங்க. ஏமா ஏமா என்னதுமா? இல்ல தம்பி, தூங்கி எந்திரிச்சிட்டு எனக்கு ஆபீஸ் போலையா? இல்ல உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்ல, மேட்ரிமோனில இருந்து வந்திருக்கல, அந்த பிள்ளைய தாம்பளெல்லாம் எடுத்துட்டு தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி கட்டுது. அந்த பிள்ளை உனக்கு முடிச்சிருமா? மெண்டல் பிடிச்சு அலையிறியா? மெண்டல் பிடிச்சு என்னது இது? வீட்டுல கூப்பிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கு மெண்டல் கணக்கா? அது எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கியோ? ஆமா, அவன் சொல்றது சரிதான். உன் பொண்டாட்டி ஒரே போக போயிட்டா. ஆமா, எங்களுக்கு ஒரு பேரம் பேத்தி வேண்டாமா? நாங்க என்ன செய்ய முடியும்? எவ்வளவு காலமா நாங்க சும்மா இருக்க முடியும்? ஒன்னு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியை கூட்டு வாமா. நான் நல்லா சமைப்பேன், துவைப்பேன், ஆடுவேன், பாடுவேன். ஏமா வாய மூடுமா. எம்மா கிடையாது, சுப்பாத்தா. சுப்பாத்தா கொஞ்சம் போ ஆத்தா. ஆண்டி, உங்க பையனுக்கு மரியாதை தெரியல. மரியாதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் வாரேன். நான் இப்ப போறேன். சுப்பாத்தா சுப்பாத்தா நில்லுமே. நான் போறேன். அட கடவுளே, நல்ல பொண்ணையும் விட்டுட்டானே. இப்ப நான் இவனுக்கு பொண்ணுக்கு நான் எங்க அலைவேன்? ஏமில என் உயிரை வாங்குத, என்ன போட்டு பாடா படுத்துதியல. சுப்பாத்தா குப்பாத்தான்னு வீட்டுல கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? பேசாம இருங்க. என்னைக்கா இருந்தாலும் திரிசா மட்டும் தான் என் பொண்டாட்டி. வருவா, வர வைக்கிறேன். என் உயிரை வாங்காதீங்க, நான் போறேன். எப்பா நல்ல பேச்சு பேசியிருக்கா. இன்னைக்குதான் பேசினா மட்டும் போதுமாக்கா? கூட்டு வரணும்லாக்கா? கூட்டு வரதுக்கு எந்த முயற்சி எடுக்க மாட்டேங்கலாக்கா? வேற நம்ம என்னக்கா செய்ய முடியும்? மாசமும் 4, 5ன்னு ஓடி போச்சு. சரி, இந்த மாசமாவது ஒரு நல்லது நடக்கான்னு பாப்போம். மருமவ வந்துருவா, வருவா வருவா. அவள் வருவாளா? என் மருமவ வருவாளா? உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா? பாக்கா பாட்டு படிச்சு எனக்கு எரிச்சலாயிட்டு. சரி, போய் சமையல் வேலையை பார்ப்போம்.